السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد. مرحبا بكم إلى معهد الدعوة للدراسة القرآنية. மாஹதாவா குரானிய கல்வி நிலையத்திற்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இல்ம் லுகத்துல் அரபிய்யா, அரபு மொழி இலக்கண இலக்கியங்கள் சார்ந்த ஒரு சப்ஜெக்ட். இதில் குறிப்பாக கடந்த வாரங்களில் நம்ம 48 பக்கங்கள் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக ஒரு நஷாத்தை கடந்து சென்றோம். ஹர்ஃபுகள் என்ன, ஆமிலான ஹர்ஃபுகள் என்ன, கைர ஆமிலான ஹர்ஃபுகள் என்ன, அஸ்மாக்கள் அதாவது பெயர் சொல்லுக்கு மட்டும் உரித்தான அந்த இடைச்சொற்கள் என்ன, வினைச்சொல்லுக்கு உரித்தான அந்த இடைச்சொற்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இன்றைய வகுப்பு பேஜ் நம்பர் ரக்மு சஃபா 49 அதில் குறிப்பாக அல் ஜும்லா அது சம்மந்தமாக நீங்கள் பார்க்க போகிறோம். வாக்கிய அமைப்பு. ஜும்லா அப்படிங்கிறதுடைய பன்மை வந்து ஜுமல். ஜுமலில் ஜீமுக்கு தம்மா வரணும். ஜுமல் ஃபதஹா, மீமுக்கு அடுத்து லாமுக்கு மதுமுமத்தைன், ஜுமலுன். அதில் வந்து ஃபதஹா போட்டோம்னா ஜமல் ஒட்டகமாயிரும். அரபு மொழியோட பெரிய ஒரு ஹாசியத்தை என்னென்னா, சுருக்கமாக அவருடைய சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா, அந்த ஏராபுகள் எக்ஸாக்டாக என்ன அரபு மொழியினுடைய பழக்கத்தில் இருக்குதோ, இஸ்திக்தாமில் யூசேஜில் அதை போடணும். கொஞ்சம் மாற்றிட்டோம்னாலும் அப்படியே மீனிங் மாறிடும். இப்போ இந்த ஜும்லா வந்து வாக்கிய அமைப்பு இருக்குது. ரெண்டு வகைப்படும் அரபு மொழியில். ஒன்று வந்து பெயர்ச்சொல் வாக்கியம், இன்னொன்று வந்து வினைச்சொல் வாக்கியம். ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபேலியா. அது இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டால் அது இஸ்மியா, ஃபேலியை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டால் அது ஜும்லா ஃபேலியா. வெர்பல் சென்டென்ஸு, நாமினல் சென்டென்ஸு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஆங்கில கிராமர்களில். இப்போ இந்த ஜும்லா இஸ்மியாவுக்கு உட்பட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தால் நாம் இந்த வாக்கிய தொடரை பெயர்ச்சொல் வாக்கியமாக சொல்வோம், எந்த ஒரு வாக்கியத்தை வினைச்சொல் வாக்கியமாக சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதற்குரிய விஷயங்களை தான் இங்கே சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இதெல்லாம் படிக்கணுமா, இவ்வளோ இருக்கான்னு நீங்கள் மலைக்கக்கூடாது. என்ன இன்ஷா அல்லாஹ் இவைகளெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் படிக்கும்போது ரொம்ப சிம்பிளாகிடும். பொதுவாக எல்லா மொழிகள்லேயும் அந்த இலக்கண இலக்கியங்கள் விருப்போடு படிக்கப்படுவதில்லை, வெறுப்போடு தான் படிக்கப்படுகிறது. அதனால் நம்ம மைண்ட்லேருந்து எடுத்துடணும். நமக்கு உண்மையாகவே கிராமரு, இந்த இலக்கியங்கள், லிட்ரேச்சர்ஸு இதெல்லாம் பிடிக்காமல் இருந்தாலும் இப்போ பிடிக்க வேண்டிய நிர்பந்தம். காரணம் என்னென்னா, அரபு மொழி, திருக்குர்ஆன், நபிமொழிகள், ஃபிக்ஹ் சட்டங்கள் எல்லாமே அரபு மொழியில் தான் இருக்குது. இப்போ அரபு மொழி நீங்கள் விளங்கணும்னா அது இலக்கண இலக்கியங்கள் படிக்காமல் விளங்க முடியாது. அதனால் வந்து இதை கொஞ்சம் கவனம் எடுத்து படிங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லா லேசாக்கி தரட்டும். எஸ்ஸர் அல்லாஹ் அமரக்கும். அல்லாஹ் என்னுடைய எல்லா பணிகளையும் இலவாக்கி தரட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஜும்லா இஸ்மியா ஃபேலியா ரெண்டுலேயுமே இன்னொன்று விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா 2 தலைப்புகள் இருக்குது. ஒன்று லஹா மஹல்லும் மினல் ஏராபி, ஏராபிற்கு உரிய ஒரு இடம் இருக்கக்கூடிய ஒரு பெயர் சொல். லைஸ லஹா மஹல்லுன் மினல் ஏராபி. மஹல்னா இடம், மகான், மஹல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எதற்கு ஏராபி சார்ந்த ஒரு அந்தஸ்து இல்லையோ. மஹல்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அந்தஸ்து, ருத்துபத்து அப்படின்னு அர்த்தம், தர்ஜத்து. அப்போ ஏராபை சார்ந்த ஒரு அந்தஸ்துடைய ஒரு விஷயந்தான் ஜும்லா இஸ்மியான்னு சொல்லுவோம். ஜும்லா ஃபேலியானா அதுக்கு ஏராபுகளுடைய ஒரு ருத்துபத்து இருக்காது. அதான் ஜும்லா ஃபேலியா. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மஹல்லும் மின் ஏராபா, மஹல்லும் லைச மஹல்லும் மினல் ஏராபா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும். உதாரணமாக அதில் என்னென்ன வரும் சப்ஜெக்ட் அப்படின்னா, லஹா மஹல்லும் மின் ஏராப், ஏராபுக்குரிய அந்த இடத்திற்குரிய அந்த ஜும்லா இஸ்மியா இருக்கிறதே அது ஹபரியா வரும். ஹபரியா என்ன அப்படின்றது பின்னாடி பார்ப்போம். ஹாலியாவாக வரும், மஃபூலியாவாக வரும், வஸ்ஃபியாவாக வரும், இதாஃபியாவாக வரும், ஜவாபு ஷர்த்தா வரும். அது எப்படி இருக்கும்னா, ஜாசிமுன் உறுதியுடையதாக இருக்கும், முக்தர்னு பில் ஃபா, ஃபாவை கொண்டு அது எழுதப்பட்டதாகவும் இருக்கும். அடுத்து மஅதூஃபாவாக இருக்கும், அத்துஃப் செய்யப்பட்டதாக முன் உள்ள வசனத்தோடு இணைக்கப்பட்டதாக இருக்கும், வாவோடு சேர்ந்து. அல்ல ஜும்லத்தையும் எம்மா சபக்க முன் சென்ற அந்த ஜும்லாவோடு இணைக்கப்பட்டதாக இருக்கும். இதான் வந்து என்னதுங்க, ஜும்லா இஸ்மியாவை சார்ந்தது. அடுத்து பாருங்கள், லைசலஹா மஹல்லுமில் ஏராப், ஏராபிலிருந்து
அதற்கு ஒரு மஹல் இருக்காதோ, இடம் இருக்காதோ, அந்தஸ்து இருக்காதோ, அது பார்த்தீங்கன்னா இப்திதாயியா. சிலத்து மௌசூலின் ஒரு மௌசூலுடைய சிலாவாக வரும், இஅ்திராதியாவாக வரும், தஃப்சீரியாவாக வரும், ஜவாபு கஸ்மாக வரும், ஜவாபு ஷர்த் கைர் ஜாசிமாக வரும். மேலே வந்து ஜவாபு ஷர்த் ஜாசிம் பார்த்தோம், அப்போ வந்து ஃபாவோட வரும்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து ஜவாபு ஷர்த் கைர் ஜாசிமாக வரும். அதுக்கடுத்து மஅத்தூஃபாவாக வரும் அலா ஜும்லத்தி மிம்மா சபக, மேலே சொன்ன மாதிரியே தான். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உள்ளே போய் என்னன்றதை இன் டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரக்மு சஃபா ஹம்சூன், பேஜ் நம்பர் 50. அல் ஜும்லத்து அக்ஸாமுஹா, வாக்கியமும் அதனுடைய வகைகளும் என்ன. அல் ஜும்லா சென்டென்ஸ் இருக்கிறது, அது அப்படின்னா என்னென்னா ஹிய மா துரக்கபு மின் கலிமத்தைனி ஃபக்ஸர, இரண்டு வார்த்தைகளோ அல்லது அதிகப்படியான வார்த்தைகளோ இணைந்த ஒன்று தான் வாக்கியம். வலஹா மஅனா தாம், அதற்கு முழுமையான அர்த்தம் இருக்கும், அறகுறையாக இருக்காது அந்த ரெண்டு களிமா சேர்றதுனால. தன்கசிமுல் ஜும்லத்து பி எத்திபாரி பிதாயத்திஹா இலா கிஸ்மைனி, ஜும்லா இருக்கிறது அவருடைய ஆரம்பத்தை கவனித்து இரண்டு வகைகளாக பிரியும். அல் ஜும்லத்துல் இஸ்மியா ஒரு ஜும்லத்துல் ஃபஅலியா. நாமினல் சென்டென்ஸ் அண்ட் வேர்பல் சென்டென்ஸ், பெயர்ச்சொல் வாக்கியம், வினைச்சொல் வாக்கியம். அல் அவ்வல் முதலாவது பார்த்திங்கன்னா அல் ஜும்லத்துல் இஸ்மியா, பெயர்ச்சொல் வாக்கியம். வஹிய அது என்ன, இந்த தாரிஃபாத்துகளை மனனம் செஞ்சுக்கங்க. இப்போ மேலே ஒரு தாரிஃப் போச்சு பார்த்துருப்பீங்க. மேம் ஜும்லானா என்ன அப்படின்றதுக்கு மா ஹிய மா துரக்கபு மின் கலிமத்தைனி, இரண்டு கலிமாக்களால் எது இணைக்கப்படுமோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபக்ஸர வலஹா மஅனா தாம், இதுதான் ஜும்லாவோடைய தாரிஃப். இப்போ உதாரணமாக எக்ஸாம்பிள் நம்ம மா மஅனா அல் ஜும்லா அப்படின்ட்டு இதை தான் எழுதணும் நீங்கள் மனப்பாடமாக, சரிதானே. அதுக்கடுத்து ஜும்லா இஸ்மியான என்ன, அதுக்கு தாரிஃப் பாருங்கள். இமாம் ஜுர்ஜானி ரஹ்மத்துல்லாஹி தனி கிதாபே இருக்குது அத்தாரிஃபாத் அப்படின்ட்டு. நம்ம அடுத்து போக போக இன்ஷா அல்லாஹ் எவ்வாறு உங்களுக்கு வந்து வார்த்தைகளுடைய முஃப்ரதாத்துகளை பற்றி நம்ம உங்களுக்கு விளக்குறோமோ, அந்த முஃப்ரதாத்துகள் முத்ராதிஃபாத்துகளா அதுதாதா, அதாவது சினானிம்ஸா ஆன்டனிம்ஸா, ஒத்த கருத்துடையதா எதிர்கருத்துடையதா அப்படிங்கிறத விளக்குறோமோ, அதே போல் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இடையிடையில் நம்ம பாடம் நடத்தும்போது புத்தகங்கள் பேரையும் சொல்லுவோம், புத்தகங்கள் எழுதுனவங்க பேரையும் சொல்லுவோம். அது தனியாக குறித்து வச்சுக்கிறணும். குர்ஆ சொல்லகான்னு தனியாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் கடந்த வருஷங்களில் சொல்லியிருந்தேன். அதில் வந்து என்னுடைய வகுப்பில் கிடைக்கக்கூடிய அந்த ஒத்தை வார்த்தையில் நீங்கள் அலிஃப் பா தர்த்தீபில் எழுதி வைக்கணும். அலிஃப் பா தர்த்தீபில் எழுதி வச்சிங்கன்னு சொன்னால், உதாரணமாக அலிஃபில் ஒரு 5 பக்கம், பால் ஒரு 5 பக்கம், இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் மெத்தடில் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்களே சொந்தமாக ஒரு டிக்ஷனரி எழுதிடலாம். உதாரணமாக பைத்துன்னு வார்த்தை கிடைக்கிது, அதில் பால் போய் எழுதணும், சரிதானே. நஸ்வரான்னு ஒரு ஃபேல் கிடைக்கிது, அப்போ நூனில் போய் எழுதணும். கதப அப்படின்னு ஒரு வார்த்தை கிடைக்கிது, அப்போ காஃபில் போய் எழுதணும். அப்போ அந்த கதபக்கு எழுதினான்னு தமிழில் எழுதலாம், உங்களுக்கு ஆங்கிலத்தில் எழுதணுன்னா ஹீ ரோட்டுன்னு எழுதலாம், ஹவுஸ்ன்னு எழுதலாம், வீடுன்னு எழுதலாம். எத்தனை மொழி தெரியுமா, உருது தெரியுமா, கர்ன்னு எழுதலாம், லிக்னா ஹேன்னு எழுதலாம். இப்படி எத்தனை மொழிகள் தெரியுமோ அத்தனை மொழியில் நீங்கள் டிக்ஷனரியில் உள்ள மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா நாளைக்கு ஒரு 10,000 20,000, என்னுடைய சில மாணவர்கள்லாம் இருக்காங்க அல்லாஹ்வுடைய கிருபையில், 85,000 1 லட்சம் எழுதுனவங்களாம் இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய கிருபையில். இப்போ நம்ம தலைக்குள்ளே எவ்வளோ வார்த்தைகள் இருக்குதுன்னு சொன்னால் ட்ரில்லியன் கணக்கில் மில்லியன் கணக்கில் அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. காரணம் என்ன, நம்ம படிக்கக்கூடிய காலங்களில் ஒரு நாளைக்கு 100 ஒத்தை வார்த்தைகள் மனனம் பண்ணணும். ஏன்னா எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில் நம்ம ஆளுமை திறன் பெறணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மொழியுடைய ஒத்தை வார்த்தையில் மனப்பாடம் பண்ணணும். நம்ம ஒரு மொழியில் வந்து நல்ல ஒரு ஸ்கில்லாக நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டா, அப்போ அந்த மொழியுடைய ஒத்தை வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு அடுத்தபடி தான் அதை வந்து சென்டென்ஸில் கொண்டு வரணும். அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்திக்தாமுல் லுகா, அதாவது யூசேஜ் ஆஃப் த லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகிடும் இன்ஷா அல்லாஹ் ஹைர். அதனால் இப்போ நான் ஒரு கிதாப் பேர் சொல்லியிருக்கிறேன், அத்தஅரீஃபாத் ஐன். அதில் என்னென்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ், என்னென்ன தாரிஃபாத்துகள், ஒரு அறிமுகங்கள், ஒரு வார்த்தையுடைய ஒரு கலைச்சொல்லுடைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குமோ அது எல்லாமே அந்த கிதாபில் இருக்கும். அது வந்து ஃபிக்ஹு, ஹதீஸு அல்லது வந்து சர்ஃபு, நஹ்வு, என்னென்ன கலைகள் இருக்கோ எல்லாமே. அது எழுதுனது இமாம் அல் ஜுர்ஜானின்னு சொல்லுவாங்க. அது அரபு கல்லூரிகளில் பெரும்பாலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பரிச்சயமான ஒரு புத்தகம், லைப்ரரிகளில் இருக்கும். ஹைர். இப்போ அல் அவ்வல் அல் ஜும்லத்துல் இஸ்மியா, ஜும்லா இஸ்மியானா என்ன, நாமினல் சென்டென்ஸ்னால் என்ன, பெயர்ச்சொல் வாக்கியம்னா என்னென்னா வஹிய குல்லு ஜும்லத்தின், அது ஒவ்வொரு வாக்கியமும் தபுதா உபி இஸ்மி மர்ஃபூஇன், ரஃபு செய்யப்பட்ட ஒரு இஸ்மை கொண்டு ஆரம்பமாகும். அது எப்படி இருக்காது, மற்ற ஏராபல் கொண்டு இருக்காது. இஸ்மின் மர்ஃபூஇன், ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும், மர்ஃபுவான ஒரு இஸ்மா இருக்கும்.
யுரபு முபுத்ததாவாக அது ஏராப் செய்யப்படும். தம்மிமுஹு மேலும் அதை முழுமை பெற வைக்கும். அவ் யுக்மிலு மஅனஹு அல் ஹபரு பின்வரக்கூடிய ஹபர் தான் அவருடைய அர்த்தத்தை முழுமை பெற செய்யும். முபுத்ததா ஹபர் எழுவாய் பைநிலைன்னு சொல்லுவோம் தமிழில். இங்கிலீஷில் வந்து சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். அரபியில் முபுத்ததா ஹபர்னு சொல்லுவோம். ஆக முபுத்ததா ஹபரை வைத்து எந்த ஒரு வாக்கியம் அமைப்பு வருகிறதோ அதுதான் என்னது ஜும்லத்துன் இஸ்மியா, பெயர்ச்சொல் வாக்கியம். உதாரணம் பாருங்கள், முஹம்மதுன் ரசூலுல்லா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். இப்போ முகமதுங்கிறது என்னது முபுத்ததா, ரசூல்ங்கிறது முதாஃபு, அல்லாங்கிறது முதாஃப் இலைஹி. முதாஃப் இலைஹி இணைந்து ஹபராக ஆகிறது. இந்த முபுத்ததா ஹபரும் இணைஞ்சு ஜும்லா இஸ்மியாவாக மாறுகிறது. அடுத்து அல் இஸ்லாமு தீனுல்லா, இஸ்லாம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு மார்க்கம். இப்போ இஸ்லாம்ங்கிறது முபுத்ததா, தீன்கிறது முதாஃபு, அல்லாங்கிறது முதாஃப் இலைஹி, முதாஃப் இலைஹி சேர்ந்து ஹபர். இந்த முபுத்ததா ஹபர் ஜும்லா இஸ்மியாவாக மாறுகிறது. ஃபைன் கான் அல் ஹபரு முஃப்ரதன், ஹபர் முஃப்ரதா இருக்குது. உதாரணமாக இது இதாஃபத்தில் தானே இருக்குது. ரசூலுல்லா, தீனுல்லா, முதாஃப் இலைஹி வருது, முஃப்ரதாவும் வரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் ஃபஹாதி ஜும்லா இஸ்மியா சுஹ்ரா, அதுக்கு ஜும்லா இஸ்மியா சுஹ்ரா சிறிய ஒரு பெயர்ச்சொல் வாக்கியம் என்று சொல்லப்படும். அம்மா அல் குப்ரா பெரியது என்று சொன்னால் ஃபஹிய மா யக்கூனு ஃபீஹா அல் ஹபரு ஜும்லத்தின் இஸ்மியா ஓ ஃபேலியா, அந்த ஹபரில் ஜும்லா இஸ்மியா வரலாம் அல்லது ஃபேலியாவும் வரலாம். நான் உதாரணமாக பாருங்கள், அல் பைத்து குரஃபுஹு வாசியத்துன், வீடு இருக்கிறது அதனுடைய எல்லா அறைகளும் விசாலமானதாக இருக்கிறது. குரஃபுஹு குர்ஃபத்துன் அப்படின்னா அறை, ரூம், அவருடைய ஜம்மு தான் குரஃப். குரஃபுஹு அந்த ஹூ தமீர் வந்து வீட்டை பார்த்து மிழுது. வாசியத்துன் இங்கே பாருங்கள், இப்போ குரஃபுஹு வாசியத்துன் இதெல்லாம் சேர்ந்து குரஃபுங்கிறது முதாஃபு, ஹூங்கிறது முதாஃபலி, இந்த ரெண்டு முதாஃபலையும் சேர்ந்து முதாஃபா ஆச்சு. இந்த ரெண்டு முதாஃபலையும் சேர்ந்து என்னாச்சு முபுத்ததாவாச்சு. வாசியத்தின் ஹபரு, இந்த முபுத்ததா இந்த ஹபரு சேர்ந்து அல் பைத் என்ற முபுத்ததாக்கு ஹபர் ஆச்சு. இப்படி தான் தர்க்கி வைக்கணும். அல் முஸ்லிமு யுசல்லி ஃபில் மஸ்ஜிதி, முஸ்லீம் என்பவர் பள்ளியில் தொழுகுவார். இப்போ அல் முஸ்லிமுங்கிறது முபுத்ததா, யுசல்லிங்கிறது ஃபேலு, அந்த ஃபேலுக்குள்ளே ஃபாயில் இருக்குது, அதான் ஹுவ, அது முஸ்லீமை பார்த்து மீளும். ஃபீங்கிறது ஹர்ஃப் ஜர்ரு, அல் மஸ்ஜிதுங்கிறது மஜ்ரூரு, ஹர்ஃப் ஜர்ரு மஜ்ரூரு சேர்ந்து யுசல்லின்ற ஃபாயில் மஅமூலுக்கு மொத்தமாக சேர்ந்து ஜும்லா ஃபேலியாவாகி இந்த ஜும்லா ஃபேலியா ஹபராக மாறி அல் முஸ்லிம்ன்ற முபுத்ததாக்கு ஹபராக மாறிச்சு. இப்போ நான் சொன்னதை நீங்கள் அப்படியே திருப்பி கேட்டு பார்த்து எழுதணும். இப்படி தான் தர்கீப் சொல்கிறது. யாராப் என்ன அப்படின்னா இப்படி தான் சொல்லணும். தையப் மஃஹூம், விளங்கியதா? ஓகே. அடுத்து பேஜ் நம்பர் இத்தனை வஹம்சூன் வாஹித் வஹம்சூன் 51, பேஜ் நம்பர் 51. அத்தானி இரண்டாவது அல் ஜும்லா அல் ஃபேலியா. ஜும்லா ஃபேலியான்னா என்ன அப்படின்னா வஹியல்லத்தி தபுத பில் ஃபேலி, அது ஃபேலியை கொண்டு ஆரம்பமாகும். சவாவுன் கான முதாரியன் அவ் மாதியன் அம்ரன், அது முதாரியான ஃபேலோ. முதாரின்னு சொன்னால் உங்களுக்கு ஹாலு முஸ்தக்பல் ரெண்டுமே வந்துடும். நிகழ்காலம் வருங்காலம் சேர்ந்து தான் முதாரியா. அவ் மாதியன் கடந்த காலம், அவ் அம்ரன் அம்ரு ஃபேலாக, அவ் முத்தஅத்தியன் லாசிமன், அந்த ஃபேல் வந்து முத்தஅத்தியாக இருந்தாலும் சரி லாசிமாக இருந்தாலும் சரி. முத்தஅத்தினா என்ன? செயல் தன்னிடமிருந்து பிறர் பக்கம் கடந்தால் அது முத்தஅத்தி, செயல் தனின் பக்கம் நின்றுச்சுன்னா அது லாசிம். இங்கிலீஷில் வந்து இதை வந்து டிரான்சிட்டிவ் வெர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னு சொல்லுவோம். உதாரணமாக ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். தரப ஜெய்துன் அம்ரா, ஜெயித் அம்ரை அடித்தான் அப்படின்னா இந்த ஃபேல் வந்து இங்கே இருக்கிற தரப இது முத்தாத்தியா லாசிமாண்டா, இது முத்தாத்தி. ஏன்னா அடித்தல்ன்ற ஒரு வினைச்சொல் ஜெய்துன் வந்து அம்ரிடம் கடந்திருக்கிறது. எனவே இந்த ஃபேலுக்கு என்ன சொல்லுவோம்? கடக்கும் வினைச்சொல்னு சொல்லுவோம். லாசிம்னா என்ன? ஒரு மனிதனுடைய அந்த செயல் அவனோட நிற்கும், போகாது. உதாரணமாக நாம ஜெய்துன், ஜெயித் தூங்கிட்டான். இப்போ இந்த தூக்கம்ங்கிற செயல் அவனோட தான் இருக்குது, வேறு யார்ட்டையும் போகலை. இப்போ ஒரு ஃபேலை லாசிமாக முத்தாத்தியான்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு முறை இருக்குன்னு இருக்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திருப்பி நான் சொல்கிறேன். அந்த வினைச்சொல்ல நீங்கள் எதை யாருன்னு கேள்வி கேட்டிங்கன்னா பதில் வந்தால் அது முத்தாத்தி டிரான்சிட்டிவ் வெர்ப், பதில் வரலன்னா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். உதாரணமாக தரப ஜெய்துன் அம்ரா, எதை அடித்தான், யாரை அடித்தான்? ஜெயித் அம்ரை அடித்தான், பதில் வருது. நாம ஜெய்துன், ஜெயித் தூங்கினான், எதை தூங்கினான், யாரை தூங்கினான், பதில் வருதா? வரலை. அதான் வந்து லாசிமான ஃபேல். வசவாவன் கான மபனியன் இல் மாலூமி அவில் மஜ்ஹூலி, அது மாலூமுக்காகவோ அல்ல மஜ்ஹூலுக்காகவோ அமைக்கப்பட்டிருந்தாலும் சரியே. சவாவுன்னா சரியேன்னு அர்த்தம். மாலூம்னா மஜ்ஹூல்னா என்ன? ஏற்கனவே உங்களுக்கு மாலூம் தான் மாரூஃப்னு படித்து கொடுத்துருப்போம் மீசானில். அதாவது பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், செயற்படு வினை, செயற்பாட்டு வினை. ஒரு செயல் நடந்ததுன்னு சொன்னால் அது மாலூம், அது செய்தவர் தெரியும். செயலை செய்தவர் தெரியல அப்படின்னா மஜ்ஹூல். புரியுதுங்களா? உதாரணமாக அடிபட்டான், அடித்தவன் யாரும் தெரியல, அது மஜ்ஹூல். அடித்தான், அது மாலூம். ஹைர்.
கௌலி தஆலா அல்லாஹ்வுடைய வார்த்தையை போன்று சூரத்துல் பக்ராவுடைய 253வது வசனம். இப்போ இந்த புத்தகத்தில் ஒரு சிறப்பம்சமே பார்த்திங்கன்னா, மற்ற ஏனைய புத்தகங்களில் கூட இலக்கண புத்தகங்கள் இந்த அளவுக்கு ஷவாஹிதுகள் குர்ஆன்லேருந்தும் சுன்னாவிலேருந்தும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த புத்தகத்தில் பாருங்கள், உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் போக போக ஒவ்வொரு சட்டங்கள்லையும் உள்ள அந்த சட்டத்தை எவ்வாறு நாம் நடைமுறைப்படுத்துவது, ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இன் அவர் ரெகுலர் லைஃப் அப்படின்ற அடிப்படையில் நமது அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு நாம் படித்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துவது. அப்போ இந்த போன்ற இந்த இலக்கண இலக்கியங்களை நம்ம திருக்குறான் ஓதுகிறோம் அல்லது அரபி மொழியில் படிக்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தை சொற்றொடர்கள் எல்லாமே அரபு மொழி தானே, அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஒரு அரிய ஒரு வாய்ப்பு தான் இந்த புத்தகம் உங்களுக்கு தருது. ஒவ்வொரு சட்டத்துக்கும் பாருங்கள், குரானில் தான் உங்களுக்கு ஆதாரம் கொடுத்துருக்குறாங்க. சூரத் பக்ராவுடைய 253வது வசனத்தில் நம்ம மேலே படித்த அந்த விஷயத்துடைய விளக்கம் இங்கே இருக்குது. அதாவது ஜும்லா ஃபேலியாவுக்கு உள்ள விளக்கம். ஆத்தைனா ஈஸா இப்ன மரியம அல் பையனாத்தி ஐயதுனாஹு பிரூஹில் குதுஸ். இப்போ இந்த ஜும்லா இதுக்கு அர்த்தத்தை ரெண்டாவது நான் சொல்கிறேன். இது ஜும்லா ஃபேலியாவா ஜும்லா இஸ்மியாவா சொல்லுங்கள் அப்படின்னா, ஜும்லா ஃபேலியான ஆத்தைனா நாம் கொடுத்தோம், மரியமுடைய குமாரர் ஈசா அவர்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தோம். ஐயதுனாஹு பிரூஹில் குதுஸ். இன்னும் ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு நாம் அவரை நாங்கள் சப்போர்ட் செய்தோம், அவருக்கு நாங்கள் எங்களுடைய ஒரு துணையை நாம் வழங்கினோம் அப்படிங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ இந்த இடத்துல இந்த வாக்கியம் இஸ்மை கொண்டு முப்ததா கபர் கொண்டு ஆரம்பிக்குதா அல்லது ஃபேல் கொண்டு ஆரம்பிக்குதானா, ஜும்லா ஃபேலியா வினைச்சொல்ல கொண்டு ஆரம்பிக்குது. ஆத்தைனா நாம் வழங்கினோம் அப்படின்னு சொல்லி. அடுத்து பாருங்கள், கௌலு தஆலா சூரத் ஆல இம்ரானில் 27வது வசனம். தூலிஜு லைல ஃபின் நஹார், பகலிலே இரவை அல்லாஹ் நுழைக்கின்றான். இப்போ பாருங்கள், இறைவா நீ பகலில் இரவை நுழைக்கிறாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவுலஜ் யூலிஜ் ஈலாஜ்னா நுழைத்தல். இந்த இடத்துல ஜும்லா ஃபேலியா. அதே போல் சூரத் இஸ்ராவுடைய 80வது வசனம். வக்குர் ரப்பி அத்ஹில்னி முதுகல சிதுக்கின் வ அஹ்ரஜ்னி முக்ரஜ் சிதுக். நபியை நீங்கள் சொல்லுங்கள், இறைவா என்னை சிதுக் என்ற நுழைவாயிலும் சிதுக் என்ற வெளியாகும் இடத்திலும் என்னை நுழைவிப்பாயாக, என்னை வெளியாக்குவாயாக. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், குல் சொல்வீராக என்ற ஒரு வினைச்சொல் அம்ரு ஃபேலில் ஆரம்பிக்குது. மேலே ஆத்தியனா மாதியான ஃபேல், தூலிஜுங்கிறது முதாரியான ஃபேல், குல்லுங்கிறது அம்ரு ஃபேல். அடுத்து பாருங்கள் உதாரணம் சூரத் ஆல இம்ரானுடைய, இதெல்லாம் மேலே சொன்னதெல்லாம் மஅரூஃபுக்கு உள்ளது, அதாவது மஅலூமுக்கு உள்ளது, சரிதானே. இப்போ அடுத்து மஜ்ஹூலுக்கு வரும் பாருங்கள். சூரத் ஆல இம்ரானுடைய 14வது வசனம். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத், மனிதர்களுக்கு மன இச்சையை பின்பற்றுவது அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள், ஜுய்யினன் ஃபேலு, ஜய்யனன் வரல, அழகு படுத்தினான்னு மேலூமில் மஅரூஃபில் வரல, மாலாக அழகு படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி மஜ்ஹூலா வந்திருக்குது, ஜுய்யனன்னு சொல்லி. ஃபுஇல, குதிப, நுசிர அப்படின்ற மாதிரி. அடுத்து சூரத் ஜும்ருடைய 51வது வசனம் பாருங்கள். அஸாபஹும் ஸய்யிஆத்து மா கஸபு, அவர்கள் எதை செய்தார்களோ அந்த கெட்ட விஷயங்களின் காரணமாக அவர்களுக்கு இந்த துன்பங்கள்லாம் ஏற்பட்டது. இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸாப யுசீபு இசாபா அப்படின்னு ஃபேல் மாலியில் சொல்லியிருக்கிறான். அடுத்து பாருங்கள், குல்லு ஹாதி அஃஆலுல் முத்தஅத்தியத்தின் மேலே சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேல் முத்தஅத்தியான ஃபேல். ஆத்தைனா, தூலிஜு, குல், ஜுய்யின, அஸாபுங்கிற ஃபேலு முத்தஅத்தி, தன் பக்கம் செயல் இன்னொரு பக்கம் கடந்திருக்குது. அது முதாரியாக வந்திருக்குது, மாதியான ஃபேலாக வந்திருக்குது, அம்ரு ஃபேலாகவும் வந்திருக்குது, இல்லைங்களா. இப்போ அடுத்து மிசாலுல் ஃபேல் லாசிம், அடுத்து வரக்கூடிய ஜும்லா இருக்குது, ஜும்லா ஃபேலியாவாக வரும். அதிலும் குறிப்பாக லாசிமான ஃபேலை கொண்டு வரும். சூரத் நிசாவுடைய 69வது வசனம். கௌலுஹு தஆலா, அல்லாஹ் சொன்னதை போன்று. கௌலுஹு தஆலா நம்ம அடிக்கடி வரும். அப்போ இங்கே கௌலுல்லாஹின்னு வராது, நம்ம புரிஞ்சுக்கணும். கௌலுஹு அந்த மாரி யாரை பற்றி மீது, அல்லாஹை பற்றி மீது நம்ம புரிஞ்சுக்கலாம். தஆலா அல்லாஹ் உயர்ந்தவன்னு சொல்கிறோம். இந்த தஆலாங்கிற வார்த்தையிலே நமக்கு என்ன இருக்குது, அக்கீதா இருக்குது, குறிப்பாக தௌஹீது இபாதா இருக்குது. நாம் அல்லாஹ்வை குறிக்கக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் உயர்ந்தவனா அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறாங்கிற கொள்கையை இது குறிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஹைர். ஒ ஹசுனா உலாயிக்க ரஃபீகா, இந்த இடத்துல பாருங்கள், ஃபேல் ஹசுனாங்கிறது என்ன ஃபேலு, முத்தாத்தியா லாசிமா, அழகானான். அப்போ ஹசுனா அப்படிங்கிறது தன்னின் பக்கமே வினைச்சொல் வச்சுருக்குது. எனவே இது ஜும்லா ஃபேலியா லாசிமா. அடுத்து பாருங்கள், ஹசுனத் முஸ்தகர்ரோ முகாமா, ஃபுர்கானுடைய 76வது வசனம். இங்கேயும் ஹசுனத் வந்திருக்கு, அழகானது. அது முதக்கரில் வந்திருக்குது, இது முஅன்னஸில் வந்திருக்குது, ரெண்டுமே மாதியில் வந்திருக்குது, மஅரூஃபில் வந்திருக்குது, ஆனால் லாசிமா வந்திருக்குது. இது லாசிமான ஃபேருக்குள்ள ஒரு உதாரணம். அடுத்து பேஜ் நம்பர் 52, ரக்மு சஃபா இஸ்னா வ ஹம்சூன். இதோட தலைப்பு பாருங்கள். வ தன்கசிமு அல் ஜும்லத்து பிஅத்திபாரி மஹல்லிஹா அல் இஅராபி
இலா கிஸ்மேன். ஏராபை கவனித்து, ஏராபுடைய அந்த இடத்தை கவனித்து இந்த ஜும்லா இருக்கிறது வாக்கியம் 2 வகைப்படும். லஹா மஹலுமில் ஏராப், லைஸ் லஹா மஹலும் ஏராப். ஏராபை கொண்ட ஒரு இடம், ஏராப் இல்லாத ஒரு இடம். இப்போ ஏராபை கொண்ட இடம் அப்படின்னு சொன்னால் அது 7 வகை பிரியுது. அல் அவ்வல் அல் ஜும்லா அல்லத்தி லஹா மஹலுமில் ஏராப். எந்த வாக்கியத்தில் ஏராபிற்குரிய இடம் இருக்குமோ அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, 2 வகையில் ஒரு வகை. அதுக்கே வகிய சபாத்து அக்ஸாமின் 7 வகைகளாகும். அல் ஊலா முதலாவது வகை இருக்கிறதே அல் ஜும்லத்துல் ஹபரியா, அது வந்து ஜும்லா ஹபரியாவாக இருக்கும். மஹல்லுஹா ரஃபு ஒன் நசபு, அதில் ஒன்று ரஃபாவில் வரும், மஹல்ல ரஃப. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதாவது ஹாலாத்துகளை குறிக்கும் பொழுது ரஃப நசபு ஜர்ருன்னு சொல்லுவோம். ஏராபில் குறிக்கும் போது தம்மா ஃபத்தஹா கஸ்ரான்னு சொல்லுவோம். இங்கே மஹல்லுஹா ரஃபு நசபுன்னு எதை சொல்கிறாங்க? ஹாலாத்துகள் நிலைமைகளை குறிப்பதில். வெளிப்படையாக அதில் வந்து ஃபத்தஹா தம்மா கஸ்ரா ஏராப் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. அதுக்குள்ளே ரஃபாவுடைய அர்த்தம் இருக்கும், அதுக்குள்ளே நசபுடைய அர்த்தம் இருக்கும், அதுக்குள்ளே ஜர்ருடைய ஒரு மஹல் இருக்கும். அதுதான் உதாரணம் பாருங்கள். கான தாலிபு எஜித்து ஃபி திராசத்திஹி அப்படின்னா என்ன? மாணவன் தன்னுடைய படிப்பில் மிகவும் கவனமாக அக்கறையாகவும் இருக்கிறான், முயற்சி செய்கிறான் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல என்ன பாருங்கள், ஜும்லா ஹபரியாவாக வருகிறது. அதனால தான் அந்த அந்த எது வந்து இங்கே நம்ம பேசுகிறோமோ அந்த உதாரணத்தை உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி ரெட் கலரில் லவுனுல் அஹ்மரில் கொடுத்துருக்குறாங்க. அதை தான் இங்கே நம்ம இங்கே மத்துலூப், அதான் இங்கே வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இங்கே பாருங்கள், எஜித்து ஃபி திராசத்தின்னு வந்து இருக்குது. இது எதுக்கு உதாரணம்? ரஃபாவுக்கு உதாரணம். புரியுதுங்களா? அடுத்த அல் உம்மு துத்இமு இப்னஹா, தாய் தன்னுடைய மகனுக்கு உணவு ஊட்டுகிறாள். இது எதுக்கு உதாரணம்? நசபுக்கு ஒரு உதாரணம், மன்சூபுடைய காலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி. சரிதானே? அடுத்து பாருங்கள், இப்போ கானத்தாலிபுங்கிறது அது ஒரு ஜுசு, எஜித்து ஃபி திராசத்து ஒரு ஜுசு. 2 ஜுசும் சேர்ந்தால் தான் ஜும்லாவாக வரும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, தனியாக ஒரு ஜுசுவை வைத்து அர்த்தம் பூர்த்தி ஆகாது. 2 ஜுசு 2 பார்ட்ஸையும் வச்சு தான் மீனிங் கம்ப்ளீட்டாக ஆகும். அப்படி ஆகும்போது 2வது பார்ட் இருக்க ஜுசு சானி, அது வந்து சும்மா முஃப்ரதாக வரல, அதே ஒரு ஜும்லாவாக வருது, அது ஹபரியாவாக வருது. அதுக்குள்ளே தன் 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 வசப்படுத்தி இருக்குது, ஒரு செய்தியே தான் வசப்படுத்தி இருக்கிறது. எஜித்து ஃபி திராசத்தி துத்இமு இப்னஹா அப்படிங்கிற அந்த செய்தியை ஹபரை வச்சுருக்குது. அந்த செய்தி வச்சுருக்கிறது ஒன்று மர்ஃபூவாக இருக்கும், ஒன்று மன்சூபாக இருக்கும். புரியுதுங்களா? ரைட்டு. அத்தானியத்து 2வது அல் ஜும்லத்துல் ஹாலியா, ஜும்லா ஹாலியாவாக இருக்கும். மஹல்லுஹா நசபு, அவருடைய மஹல் வந்து நசபுடில் இருக்கும். அதில் வெளிப்படையாக பார்க்கும்போது ஃபத்தஹா தெரியாது, ஆனால் நசபுடைய ஹாலத்தில் இருக்கும். ஜும்லா ஹாலியா என்ன அதை நம்ம பார்க்க போகிறோம். ஜா அனி சதீகி, என்னிடத்தில் நண்பர் வந்தார். யதுஹகு, சிரித்த நிலையில் வந்தார். இங்கே நிலையில் அப்படின்னு நம்ம அர்த்தம் எப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சிரிச்சுக்கிட்டே வந்தாருங்க, சிரித்து கொண்டே, அதான் நிலையில், அதான் ஹாலியா, ஹால் அந்த நிலைமையை குறிக்கும். அது என்ன நிலைமையில் வந்தார்? கோவத்தில் வந்தாரா, சிரிச்சுக்கிட்டு வந்தாரா, சந்தோஷமாக வந்தாரா அப்படிங்கும்போது சிரித்து கொண்டு வந்தார். இப்போ இங்கே யதுஹக்குங்கிறது என்னது அப்படின்னு சொன்னால், இது வந்து நசபுடைய மஹல் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே ஃபத்தஹா இருக்குது? நசப்னா ஃபத்தஹா தானே. எங்கே இருக்குது? அடுத்த ரஃபானா தம்மா தானே. எங்கே இருக்குது? ஜர்னா கசரா தானே. எங்கே இருக்குன்னா கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது வந்து உடைய மஹல், நசபுடைய மஹல். இங்கே சொல்லப்பட்டது மாதிரி விளங்கிங்க, இன்ஷால்லா போக உங்களுக்கு புரியும். அடுத்து ஜீத்து வல் மத்தரு முன்ஹமிருன், நான் வந்தேன், மழை கொட்டி கொண்டிருக்கிறது. இப்பயும் பாருங்கள், மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்குது திருச்சியில். அங்கே உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியல. மழை பெய்யும்போது என்ன துவா செய்யணும்? அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் எங்களுக்கு இது பிரோஜனமாக ஆக்கி கொடு. ரொம்ப ஹெவி மழையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹும்ம ஹவாலேனா வல ஆலேனா, இறைவா எங்களுக்கு இதை கொடு, ஆனால் எங்களை விட ஹவாலேனா எங்களை சுற்றி உள்ள புறங்களில் கொண்டு போய் என்ன செஞ்சுட்டு பேயவை அல்ல அப்படிங்கிறது. சரிதானே? இது மாதிரி சுண்ணாவான விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு அதில் விமோச்சனம் வைத்திருக்கிறான். சுண்ணாவில் தான் வெற்றி இருக்கிறது. சரிதானே? அடுத்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது, சரி எப்போ நினையக்கூடாதும்பாங்க. நினைகிறது சுண்ணா. இதில் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெஞ்சிச்சுன்னா ஒன்று என்ன செஞ்சிருவாங்க, சட்டை கொஞ்சம் கழட்டி அப்படி திறந்து வைப்பாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க என்னன்ட்டு. எங்கேருந்து வருது? இது மேலே மலையிலேருந்து வருது, இது மேகத்துலேருந்து வருது, வானத்துலேருந்து, அல்லாவோட இடத்துலேருந்து வருது. எவ்வளோ பெரிய ஒரு ரஹ்மத்து பரக்கத்து அப்படின்னு சொல்லி. அதனால் தலை மூடி இருந்தாலும் திறந்துக்கோங்களாம். ஷேக் சாலிஹ் உசைமன் ரஹிமஹுல்லா, சவுதியுடைய மிகப்பெரிய ஒரு பேணுதலான ஒரு ஆலிம், பெருந்தகை, அல்லாஹ் அவங்களுடைய கபரை வெளிச்சமாக ஆக்கணும். ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லா நிறைய கிதாப் எழுதியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 450 புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. பெரிய அல்லாமா, பெரிய ஆலிம், பெருந்தகை. அவங்க பாடம் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த ஹதீஸை மழை பெய்யும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை திறந்து காமிப்பாங்க. உடனே வெளியே போய்
மழை பெஞ்சான், தலையை திறந்து காமிச்சிட்டு வந்தாங்களா. நானும் இந்த அதிசயம் என்னுடைய மாணவர்கள் படிச்சு தரும்போது அதே மாதிரி செஞ்சுருக்கிறேன். அது மட்டும் இல்லை, மழை பெய்யும் போது எல்லோரும் கொடையை அப்படி இழுத்து பிடிச்சிட்டு போவாங்க. நான் கொஞ்சம் நேரம் என்ன செய்வேன், கொடையை தள்ளி தலையை திறந்து வச்சுட்டு போவேன். அதுக்குன்ட்டு நம்ம ஜலதோஷம் காய்ச்சல் ஆயிடக்கூடாது. இது சுன்னா நபி வழின்ற அடிப்படையில் செய்யும்போது அதில் அல்லா ரஹ்மத் வச்சுருக்கிறான். ஹைர் ஜித்து வல் மதோரு முன்ஹமிருன், நான் வந்தேன், மழையை கொட்டி கொண்டிருக்கிறது. முன்ஹமிர் அப்படின்னா இன்ஹமர்னா இறங்கி கொண்டிருக்கிறது, பேஞ்சு கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜித்துங்கிறது ஒரு ஜுசு, வல் மத்தரு முன்ஹமிர்ங்கிறது ஒரு ஜுசு. ஆனால் ரெண்டாவது ஜுசு பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஒரு ஜும்லாவாக இருக்கிறது. எப்படி மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் வந்தேன், இப்போ இது ஜும்லா அல் ஹாலியாவை குறிக்குது. அடுத்து மூணாவது பாருங்கள், அசாலிசா அல் ஜும்லத்துல் மஃபூலியா. ஜும்லா மஃபூலியா, மஃபூல் சொன்னால் வினை நிகழ்ந்த ஒரு ஜும்லா. மஹல்லுஹா நசபு, இதோடைய எப்படி உங்களுக்கு மஃபூல் உங்களுக்கு நசபு தானே வரும். உதாரணமாக தரப ஜெய்து நம்பரா, ஜெய்து அம்பரா அடித்தான். இப்போ எழுதி பார்த்திங்கன்னா தெரியும், ஜெய்துங்கிறது மர்ஃபுவாக இருக்கும், அம்பருங்கிறது மன்சூபாக இருக்கும். ஏன்னா செயல் யாருன்னு நிகழ்ந்ததோ அது மர்ஃபு, அடித்தவர், அதான் ஜெய்துக்கு மர்ஃபுவாக இருக்குது. ஜெய்துன் துன்னு சொல்கிறோம். ரன், ஏன் ரன் சொல்கிறோம் மன்சூபா, ஏன்னா செயல் நிகழ்ந்துருக்கு அவர் மேலே. அப்போ ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு, மஃபூல் எதன் மீது இருக்குதோ அந்த அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன சொல்லுவோம், நம்ம நசபுன்னு சொல்லுவோம், மஅமூல்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஜித்து வல் மத்தோரு முன்ஹமிர் அப்படிங்கிறதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் நான் வந்தேன் அப்படிங்கிறத இங்கே குறிக்குது. ஹேர் சாரி, அடுத்ததுக்கு போயிட்டோமோ. ஜும்லா அல் மஃபூலியா மஹல்லுஹா அன் நசபு கஜும்லத்தின் மக்கூலுல் கௌல். மக்கூலுல் கௌல்னால் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மக்கூலாவின் ஜும்லாவை போல். மக்கூல் அப்படின்னா சொல்லப்படக்கூடிய, கௌல்னால் ஒரு சொல். உதாரணமாக அல் ஹில்மு சஜீதுல் அஹ்லாக், இது ஒரு மக்கூலா. மக்கூலான்னா என்ன, ஒரு ப்ராவர்ப், ஒரு மதல், ஒரு பழமொழி. அல் ஹில்மு சஜீதுல் அஹ்லாக், சகிப்புத்தன்மை இருக்கிறது, அது நற்குணங்களின் தலைவன். இப்போ எப்படி என்னுடைய பாடத்தை நீங்கள் எல்லோரும் சகிப்புத்தன்மையோடு கேட்குறீங்களா இல்லையா? சில சமயம் அறவே போடுறோம், சில சமயம் உதாரணம் சொல்கிற பேரில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹயர் ஒரு ஜோக்கானு சொன்னேன். ஹயர் அல் ஹில்மு சையுதுல் அஹ்லாக். அல் ஹில்மு அப்படிங்கிறது முபத்ததா, செய்துங்கிறது முதாஃபு, அல் அஹ்லாக்கிறது முதாஃபில். இந்த முதாஃபில் சேர்ந்து ஹபராச்சு, முபத்தா ஹபர் சேர்ந்து ஒரு ஜும்லாவாச்சு. இந்த இடத்துல ஜும்லா மஃபூலியாவாக இருக்குது. இது அதுக்கு முன்னாடி உள்ள காலர் ரஜுலு, ஒரு மனிதர் சொன்னார், அல் ஹில்மு சையுதுல் அஹ்லாக், நற்குணத்தின் தலைவனாக இருக்கிறது இந்த சகிப்புத்தன்மை அப்படின்ட்டு. அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னார். அப்படின்னா அந்த மனிதர் என்ன சொன்னாருன்னு கேட்கும்போது இப்படி சொன்னார்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ அந்த வினை நிகழ்கிறது அந்த மனிதன் மீது. எனவே இது என்னது, மஃபூலியா. அடுத்த ராபியா, நான்காவது வகை பார்த்தீங்கன்னா ஜும்லத்துல் வஸ்ஃபியா, வர்ணனைக்குரிய ஒரு டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரைபிங் சென்டென்ஸ், வர்ணனை செய்யக்கூடிய ஒரு வினைச்சொல், ஒரு வாக்கியம். இன்னஹு தாலிபுன் யுவாதிபு அலா திராசதிஹி, அவர் ஒரு மாணவர். இன்னஹு தாலிபார் ஒரு மாணவர். யுவாதிபு, வாதப யுவாதிபுன்னா ரெகுலராக வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. அலா திராசத்தினுடைய கல்வியில் அவர் பாடத்தில் தொடர்ந்து வரக்கூடியவர். இந்த இடத்துல பாருங்கள், யுவாதிபு, அந்த மாணவர் யாருங்க, தொடர்ந்து பாடத்துக்கு வகுப்புக்கு வரக்கூடிய ஒரு மாணவர். வஸ்ஃபு செய்கிறோம்ல, இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறோம்ல, வர்ணிக்கிறோமா இல்லையா? அப்போ இந்த ஜும்லா என்னதுங்க, ஜும்லத்துல் வஸ்ஃபியா. மரர்த்து பிரஜுலின் யஹ்ருசு அர்தஹு. இப்போ யஹ்ருசுன்ற விட்டுருங்க, மரர்த்து பிரஜுலின் அர்தஹு அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய பூமியை விழுந்தான், கடந்து சென்றான் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ரஜுலுக்கு வஸ்ஃபு செய்கிறது அந்த மனுஷன் யார் தெரியுமா, யஹ்ருசு, அவர் விவசாயம் செய்ய வர இல்லையா, அந்த மனிதனை கடந்து போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்தாவது உதாரணம் பாருங்கள், அல் ஜும்லா அல் இதாஃபியா மஹல்லுஹா அல் ஜர், அவருடைய மஹல் பார்த்திங்கன்னா ஜர்ருடைய மஹல். வகைய குல்லு ஜும்லத்தின் தக்கா பாத தர்ஃப், ஒரு தர்ஃபுக்கு பிறகு வரும். ஹுரூஃபு தர்ஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன தர்ஃபுனா என்ன, தர்ஃபு ஜமான் இருக்குது, மக்கான் இருக்குது. காலத்தை குறித்தா ஜமானு, இடத்த குறித்தா தர்ஃபு மக்கானு, காலத்தை குறித்த தர்ஃபு ஜமான். நஹு இதா ஜித்தனி அக்ரம் துக்க, நீ இடத்துல வந்தேன்னா உடனே நான் கண்ணியப்படுத்துவேன். இப்போ நீ வந்தால், அப்போ ஜித்தனிங்கிறது என்னது இந்த இடத்துல, அதான் இங்கே மஹல் ஜர். இதாங்கிறது இங்கே என்ன வந்திருக்குது, இதாங்கிறது தர்ஃபு.
அப்போ இங்கே இப்போ எதுக்கு வருதுங்க? லர்ஃபு மக்கானுக்கு வருது, அல்லது லர்ஃபு ஜமானாகவும் நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், அஹ்வா அஸ்ஸஃபர ஹீன அல்லைலு யாத்தி. இப்போ அல்லைலு யாத்திங்கிறது என்னங்க? மஹல் ஜர்ரா இருக்குது. இது இதாஃபியா, இதாஃபத்து வந்திருக்குல்ல. லைலு யாத்தி, ஹீன லைலு யாத்தி, இரவு வரும் பொழுது நான் பயணத்தை செய்யலான்னு விரும்புகிறேன். ஹவாயிஃபை நான் விரும்புகிறேன், ஒஹிப்போப்புன்னு அர்த்தம். சரிதானே? இப்போ இந்த ஹீனாங்கிறது ஜமானுக்கு வந்திருக்கு, மேலே மக்கானுக்கு வந்துச்சு, இது ஜமானு. ஓகே, அதான் லர்ஃபுன்னு சொல்லுவோம். ஆறாவது வகை அசாதிசத்து ஜும்லத்துன் ஜவாபு ஷர்த்தில் ஜாசிம் அல் முக்தரன் பில் ஃபா. ஃபாவை கொண்டு உள்ளடக்கியிருக்கக்கூடிய முக்தரன் எக்தரன சேர்ந்திருக்கக்கூடிய உள்ளடக்கியிருக்கக்கூடிய உறுதி செய்யக்கூடிய ஒரு ஷர்த்துக்கு பதிலாக வரும், அது ஜும்லாவாக வரும். ஓ மஹல்லுஹா அல் ஜஸ்மு, அவருடைய மகள் இருக்கே அது ஜஸ்மாக வரும். இங்கே வந்து ஷர்த்துல் ஜாசிம், ஜஸ்மு செய்யக்கூடிய ஒரு ஷர்த்து, உறுதி செய்யக்கூடிய ஷர்த்துன்னு நான் மீனிங் வச்சுட்டேன். ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்து சில இதெல்லாம் இருக்கும், அது நிபந்தனைக்கு பதிலாக வரும்பொழுது இப்படி செஞ்சேன்னா அப்படி இருப்பேன் அப்படின்னா, இப்படி செஞ்சேனாங்கிறது ஷர்த்து, அப்படி இருப்பேன்னா அதுக்கு ஜவாபு. அந்த ஜவாபில் வந்து உள்ள ஃபேல் என்னவாயிரும்? ஆட்டோமேட்டிக்காக மஜ்ஜூம் ஆயிரும், ஜஸ்மு செய்யப்படும். உதாரணம் பாருங்கள், மன் எஜ்தஹித் ஃபன் நஜாஹு ஹலீஃபுஹு. இப்போ ஷர்த்து எது? மன் எஜ்தஹித், யார் முயற்சிவாரோ, ஃபன் நஜாஹு ஹலீஃபுஹு, வெற்றி என்பது அவருக்கு மாலை சூடும், அல்லது அவருக்கு அடுத்து கிடைக்கிறது என்ன? வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஃபன்னஜா ஹலீஃபுங்க தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடியது. இதான் வந்து அந்த மன் எஜ்தேன்ற ஜும்லா ஷர்த்துக்கு ஜாசிம், அதான் ஜஸ்மு செய்யக்கூடிய அந்த ஷர்த்து. எஜ்தஹிதுன்னு சொல்லி ரஃபா வரல, தம்மா வரல, என்ன வந்துருக்குது? மன் எஜ்தஹித். அப்போ ஷர்த்தாக வரும்போது இந்த ஃபேலோடைய கடைசி ஜஸ்ம் ஆயிரும். அப்போ ஷர்த்து ஜஸ்மு செய்யுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். சரி தானே? ஃபன்னஜா ஹலீஃபுஹு அப்படிங்கிறது என்னவா வந்திருக்குது? அதில் முக்தரன் பில் ஃபா வந்திருக்கா? ஃபாங்கிறது வந்து ஹர்ஃபு தஅகீப்னு சொல்லுவாங்க அரபியில். ஹர்ஃபு தஅகீப், அதுக்கு அடுத்ததாக தென் அப்படின்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில். அதுக்கு பிறகு மன் எஜ்தஹிது, யார் முயற்சி வரும், அதுக்கு பிறகு வெற்றி அவருக்கு உடனே வரும் அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு பிறகு உடனே அப்படிங்கிறத ஹர்ஃபு தஅகீப்னு சொல்லுவாங்க. ஃபா பாருங்கள், அரபு மொழியோட சிறப்பம்சம் பாருங்கள், சின்ன லெட்டருக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. இன் துசாஃபிர் ஃபலன் தந்தம், நீ பயணம் செய்தால் கண்டிப்பாக ஃபலன் தந்தம், நீ கை செய்தப்படவே மாட்டாய். அப்போ இன் துசாஃபிர் துசாஃபிரு, நீ பயணம் செய்தால் இருக்கும். இன்னும் வந்தனால ஷர்த்து என்ன ஆயிடுச்சு? ஜஸ்ம் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஜவாப் எது? பதில் எது? ஷர்த்து வந்து ஜவாப் வரும். ஃபலன் தந்தம், ஃபலன் தந்தம அப்படிங்கிறது தான் என்னது? ஜவாப். இதில் பாருங்கள் ஃபா வந்திருக்குது. அப்போ இது வந்து என்னது? இது ஒரு ஜும்லா. ஆனால் ஜவாபு ஷர்த்துக்கு, இது ஷர்த்துக்கு ஜவாபாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஜும்லா. இப்படியும் வரும். ஏழாவது பாருங்கள், சாபி அல் ஜும்லத்துல் மஅதூஃபா அல ஜும்லத்துல்லாஹ மஹலும் இஹ்ராப். எஹ்ராப் இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்துடைய ஒரு ஜும்லாவில் அத்துஃப் செய்யப்பட்ட இன்னொரு ஜும்லா வரும். பாருங்க, அல் அஸ்ஹாரு துன்சிரு அல் இத்ர, பூக்கள் நறுமணத்தை பரப்புகிறது. ஒரு துபிஹிஜு நாதிரன, பார்ப்பவர்களை மகிழ்ச்சி ஊட்டுகிறது. இப்போ ஆல்ரெடி வந்து நறுமணத்தை பரப்புகிறது முடிஞ்சிருச்சு, திரும்பியும் துபிஹிஜு நாதிரன் இன்னொரு ஜும்லா வந்துருச்சு. அது வந்து அப்போ அத்துஃப் மஅதூஃப், இந்த வாவ் வந்து இங்கே வந்து அத்துஃபுடைய எழுத்து இல்லைங்களா? அப்போ முன்னாடி சென்ற அந்த அந்த அதே அந்த ஏராபு பின்னாடியும் வரும். அப்போ இங்கே என்ன வந்திருக்குது? ஜும்லா மஅதூஃபியாக வந்திருக்குது. குன்து அதுருசு, நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அஷ்ரபுல் கஹுவத்தை, காப்பி குடிச்சிக்கிட்டு இருப்பதோடு. அப்போ இங்கே வந்து படித்தேன், காப்பியும் குடித்தேன், ரெண்டு செயல் இங்கே காமிக்குது. அப்போ இங்கே முன்னாடி உள்ள அதுருசில் போய் இந்த வாவு அத்துஃப் வச்சா அது மஅதூஃப், அத்துஃப் செய்யப்பட்டது அப்படின்ற அடிப்படையில் வரும். ஆக இதான் வந்து என்னது நம்ம பார்த்த. அடுத்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அல் ஜுமல் அல்லத்தி லைசலஹா மஹல்லுமில் ஏராபி, எதுக்கு வந்து ஏராபுடைய மஹல் இருக்காதோ அந்த ஜும்லாக்கள் 7 வகைப்படும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதோட நம்ம நிறுத்திக்கொள்வோம் இன்றைய பாடத்தை. சௌஃப நதுருஸ் இன்ஷா அல்லாஹ் ஃபி தர்ஸில் காதிம் பிஇذنில்லாஹி தஆலா. அடுத்து வரக்கூடிய பாடங்களை நாம் சந்திப்போம். வஃபக்கனி அல்லாஹு இய்யாக்கும் மிமா யுஹிப்பு வயர்தா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.